மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்விலே உயர்வு பெற வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய விருப்பம். மனித வாழ்வு என்பது ஒரு தேக்க நிலையிலே, உயர்வும் வளர்ச்சியும் இல்லாத ஒரு தேக்க நிலையிலே இருக்க முடியாது. அப்படி அந்த வளர்ச்சி வேண்டும் என்றால் அதற்கு என்ன வழி? இதோ டிக் கார்ல்சன் என்ற அறிஞர் நல்ல ஒரு உதாரணத்தோடு இதற்கு பதில் கொடுக்கின்றார். While one earns his salary during the day, he will often earn his promotion by reading at night the information relating to his work. இதோ அவர் ஒரு வேலை செய்கின்ற ஒரு தொழிலாளியை பற்றி பேசுகிறார். நாள் முழுவதும் ஊதியத்திற்காக வேலை செய்யும் ஒருவர் இரவிலே தனது வேலைக்கு தொடர்புடைய செய்திகளை படித்து அவர் பதவி உயர்வு பெறுகிறார். நான் 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும், அதோடு முடிந்தது என்று இருக்கிறவன் அவன் ஊதியத்தை பெறுகிறான். ஆனால் தான் செய்கின்ற வேலையை பற்றி, அந்த வேலையை பற்றிய செய்திகள், அதை இன்னும் எப்படி முன்னேற்றுவது, இன்னும் சிறப்பாக செய்வது எப்படி, அதனுடைய நுணுக்கங்கள் என்ன என்று அதை பற்றி தகவல்களை படித்து கேட்டு தெரிந்து கொண்டு இத்தகைய முயற்சிகள் எடுக்கிறவன் அவன் ஊதியத்தை பெறுவதோடு நின்று விடாமல் பதவி உயர்வையும் பெற்று அவன் உயர்கிறான், வளர்ச்சி அடைகிறான். நண்பர்களே, வளர்ச்சி என்பது தானாக வருவதல்ல. வளர்ச்சி என்பது நமது உதவியோடும் நமது துணையோடும் அங்கே நிகழ்வது. அதற்காகத்தான் இவர் சொன்னார் அந்த ஊதியம் பெறுகின்ற மனிதனை பற்றி. நான் குறைந்த அளவு வேலை செய்து அதோடு நின்று கொள்வேன் என்று இருப்பவன் கடைசி வரைக்கும் அந்த தொடக்க ஊதியத்தோடு அவன் வாழ்வு முடியும். எனவேதான் அவர் சொல்லுகிறார், நாள் முழுவதும் ஊதியத்திற்காக வேலை செய்யும் ஒருவர் இரவு முழுவதும் தனது வேலை தொடர்பான செய்திகளை படித்து தெரிந்து கொண்டு அதன் விளைவாக அவர் பதவி உயர்வு பெறுகிறார் என்று. நீங்களும் வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைய வேண்டுமா, உயர்வு அடைய வேண்டுமா? ஏதோ வாழ்ந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம் என்று அதோடு நிறுத்திவிடாமல் வாழ்வு பற்றிய நிறைய நுணுக்கங்களை கரிந்து கேட்டு படித்து உணர்ந்து அல்லது ஒரு உள்ளுணர்வோடு அதை தொடர் நாம் முயற்சிக்கின்ற போது வெற்றி, வளர்ச்சி கட்டாயம் வரும். முயன்று பாருங்கள், வளர்ச்சி அடைவீர்கள். வாழ்த்துகிறேன்.